ஹலோ, நான் கௌரி வெம்பிலில இருந்து. இது இன்றைக்கு ஒரு சாரி ப்ளீட்டிங்கோட வந்திருக்கேன். இந்த சாரி வந்து ஹேங்கிங் ப்ளீட் பண்ணி கீழே ஃபிளஃபி ப்ளீட் எடுக்க போறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இது ஆல்ரெடி கட்டின சாரி ப்ளீட் பண்ணி கட்டினது. இதை வந்து இந்த முறை ஹேங்கிங் பண்ணி நான் எனக்கு செய்ய போறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஹேங்கிங் எவ்வளவு தூரம் வேணும்னு சொல்லி நீங்க இந்த தாவணி எவ்வளவு தூரம் வேணும்னு சொல்லி நீங்க அதுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஹேங்கிங் ப்ளீட் உங்களுக்கு தாவணிக்கான தூரம் தேவை வராது. ஒரு முழங்காலுக்கு சொட்டு கூட வந்தா ஓகே. இந்த ஆக கீழே போகணும் தேவையில்லை. முழங்கால் வரைக்கும் வந்தாலும் ஓகே. எனக்கு வந்து 37 எடுத்தா ஓகே. 37 எடுத்தீங்கன்னு சொன்னா யா இந்த ஹைட்டுக்கு முழங்காலுக்கு சொட்டு கீழே வருது. 37க்கு எடுத்து பின் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு தாவணிய யா இதுல 37 எடுத்து இந்த தாவணிக்கு ஒரு பின் போடுவோம். எவ்வளவு தூரம் வேணும்னு சொல்லி. இது ஹேங்கிங் ப்ளீட் வழியா கொஞ்சம் கட்டையா தான் செய்யுது. 37 எடுக்கிறேன். எல்லாரும் தார சப்போர்ட்டுக்கு தேங்க்யூ சோ மச். நிறைய பேர் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கீங்க. அண்ட் ஒரு அக்கா நேற்று வீட்டுக்கு வந்தவா என்னன்னு சொன்னா சில பேர் ஃபில்டர் போட்டு மேக்கப் செய்யணுமா. அப்பதான் கன்ஃபார்ம் பண்றதுக்கு வந்தவா. மேக்கப் புக் பண்ண வந்தவா. அப்ப உங்கள்ட்ட புக் பண்ணலாம் கன்ஃபார்ம் பண்ண வீடு தேடி வந்தவா. வெளி தூரமா இருக்கிறவா இங்க வந்து என்ன பார்த்து நீங்க அப்படியே வீடியோல இருக்கிற மாதிரி அப்படியே இருக்கிறீங்க, நல்லா செய்தீங்கன்னு சொல்லி எனக்கு உடனே தந்துட்டு போயிட்டா. ஜூனுக்கான உடனே இப்பவே தந்துட்டு போயிட்டா. ஆனா அவ ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு தான் தரணும்னு சொல்லி வந்தவா. தேங்க்யூ சோ மச் அக்கா. நிறைய பேர் இந்த சாரி ப்ளீட்டிங் மெஷர்மெண்ட் எடுக்கிறத நீங்க போடுங்கன்னு சொன்னீங்க. அதனாலதான் போடுறேன். இந்த உடம்பு சுற்றளவு இந்த மெஷர்மெண்ட் வந்து இந்த ஷோல்டர்ல இங்க பின் பண்ற ஷோல்டர்ல இருந்து இப்படி இங்க இது இப்படி வந்து க்ராஸ் பண்ணி வரணுமா. க்ராஸ் பண்ணி எவ்வளவு தூரம் உங்களுக்கு நீங்க பின் பண்றது கொஞ்சமா இங்க எங்க கொண்டு வந்து பின் பண்றீங்களோ அதுல இருந்து ஒரு இங்க தூக்கி சொல்ற ஒரு அளவுக்கு இப்ப இங்க இருந்து இங்க வந்து மெஷர்மெண்ட் எனக்கு வருது 58ல நான் எடுக்க மாட்டேன். 58ல இருந்து இப்படி தூக்கி சொல்ற தூரம் வரைக்கும் வரும். எனக்கு வந்து 60 63 64 வரும். நான் அப்ப 64க்கு எடுக்க போறேன். அப்படிதான் எடுக்கிறது. இப்ப ஷோல்டர்ல இருந்து இப்படி சுத்தி வந்து இங்க கொண்டு நீங்க பின் பண்ண போறீங்க. இப்ப ஷோல்டர் ஆளை இப்படி வந்து இங்க வந்து பின் பண்ண போறீங்க. பின் பண்ணிட்டு நீங்க பிறகு இங்க கொண்டு வந்து சொருக போறீங்க. அப்ப எனக்கு இங்க 58 வருது. அதுல இருந்து எக்ஸ்ட்ராவா நான் ஒரு 3 or 5 எக்ஸ்ட்ராவா எடுக்க போறேன். அப்ப 63 நான் 64 எடுக்கிறேன். இது வந்து தாவணியில குத்தின பின். தாவணிக்கு நாங்க எவ்வளவு மெஷர்மெண்ட் எடுத்தாங்க? 37 எடுத்தாங்க. இந்த பின்னில இருந்து இங்கால 64 எடுப்போம். உங்களோட மெஷர்மெண்ட் ஒவ்வொருத்தருக்கு மாறும். 64 எடுப்போம். இப்ப கட்டியான ஆட்களுக்கு இன்னும் கூட வரும். உயரமான ஆட்களுக்கு கொஞ்சம் வரும். என்ன சொன்னா கட்டியா தூக்கி சொருகிற தூரம் வந்து கூடவா இருக்கு. 64 எடுத்துட்டேன். நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறேன்னு சொன்னா இந்த பக்கம் தாவணி போட போறீங்களான்னு பாருங்க. அப்ப இப்ப நாங்க எனக்கு இந்த பக்கம் தான் வரும். இந்த பக்கம் இது இடது பக்கம் தான் தாவணி போடுற பக்கம். அதுலதான் பின் பண்ணணும். கீழே கொண்டே பின் பண்ணக்கூடாது. மற்ற ஆப்போசிட் சைட்ல பின் பண்ணக்கூடாது. எங்க தாவணி போடுறீங்களோ அதுலதான் பின் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு இந்த ஷோல்டர் பின் இந்த அளவு தெரியும். நீங்க ஆப்போசிட் பக்கம் பின் பண்ணக்கூடாது. அப்பவும் இப்படி தாவணி போட்டு பார்த்து இந்த தாவணி எந்த பக்கம் வருதோ எப்பவும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் வரும். அது அந்த சைட்ல தான் பின் பண்ணுவோம். அண்ட் இடுப்பு சுற்றளவு வந்து இந்த சைட்ல இருந்து ஆக இங்க கொண்டு போக கூடாது. இந்த சைட்ல இருந்து எங்கட பொக்குள் அடியிலையா பொக்குள் அடியில நாங்க சாரி சொல்லுவோம். அந்த சைட்ல அந்த அளவுல இருந்து எடுக்கணும். இந்த இங்க கொண்டு போயிருக்காங்க இடையில மிடிலும் வராது. மிடில இருந்து சட்டு சைட்டா தள்ளிட்டு இந்த எங்க வச்சு சொருவோம். இங்கதான் கொண்டு சொருவ போறோம். இது வரைக்கும் கொண்டு ஆக டைட்டா அப்படி அளக்காம கொஞ்சம் லூசா அளவுங்க. ஏன்னு சொன்னா நீங்க டைட்டா அளந்தீங்களா இதுல வர ப்ளீட் வந்து விலகப்பட்டுடும். கொஞ்சம் லூசா தான் அளக்கணும். அளந்தீங்களா அந்த மெஷர்மெண்ட் டைட்டா சாரி கட்டைகளை கணக்கா வரும். எனக்கு 44 வருது. 45 ஓகே. அது எங்க இந்த எடுக்க போறோம்டா இது உள்ளுக்கு சொருகுற சைட். சரியா? இந்த சொருகுற சைட்ல இருந்து நீங்க 44 45 எடுக்க வேணும். நல்ல டைட்டா மெஷர்மெண்ட் எடுக்க கூடாது. இடுப்பு சுற்றளவு வந்து டைட்டா எடுக்க கூடாது. டைட்டா எடுத்தீங்களா முன்னுக்கு சொருகுற ப்ளீட் வந்து கிளப்பி கொண்டு வரும். இந்த ஸ்லாங்ஸ் வித்தியாசமா இருக்கும். சோரியா எனக்கு ஆக்சென்ட் போட்டெல்லாம் கதைக்க வராது. இதுல வரும். நான் 45க்கு எடுத்துருக்கிறேன். எடுத்துட்டு நான் இப்ப சாரி ஃபுல்லா அயன் பண்ண போறேன். நான் எங்களுக்கு இது 2 புள்ளையும் தான் ப்ளீட் வர போதும். இது சொருகுற பக்கம் இந்த பக்கம் நிக்கணும், வலது பக்கம் நிக்கணும் சொருகுற பக்கம், இடது பக்கம் நிக்கிறவனும் தாவணி பக்கம். அதுக்கு நடுவுல தான் நாங்க ப்ளீட் எடுக்க போறோம்.
அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்குள்ள நாங்க சொருகுற பக்கத்தை தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மெட்ட பக்கத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. சொருகுற பக்கத்துல இருந்து இது ஃபர்ஸ்ட் ப்ளீட்டுக்கு வருது. இதை கொஞ்சம் கூடவா எடுத்துட்டு நாங்க உள்ளுக்கு வர ப்ளீட்டை வந்து கொஞ்சம் குறைச்சு எடுக்கலாம். 3 இன்ச்சுல எடுங்க. உங்களுக்கு என்ன ப்ளீட் வரணும் குட்டி குட்டியா எடுத்தீங்கன்னு சொன்னா நடக்கும்போது வெளியில வரும். சும்மா டோல் மாதிரி நிக்கிறதுக்கு ஓகே, அப்படி குட்டி குட்டியா எடுத்துட்டு டோல் மாதிரி நிக்கிறதுக்கு ஓகே. ஆனா நடந்து திரியிற நீங்கள் கொஞ்சம் அட்லீஸ்ட் 3 இன்ச்சு எடுக்கணும். இவ்வளவு அதுக்குள்ள இருந்தா ப்ளீட் வர போதும். அப்ப இது வந்து பின்னால வரும், இது முன்னால வரும். முன்னால வர பக்கம் இது சொருகுறதா வரும், இப்படி வரும். இப்ப நாங்க வந்து இப்படிதான் வந்து சொருக போறோம். இதுதான் மேல் ப்ளீட். இனி நாங்க இதை வச்சு இதை டேபிள்ல வச்சு அடுக்குவோம். இப்படி வச்சு லைன்லயே அடுக்குவோம். இதுல நல்லா விரிச்சு அடுக்காம நல்லா ஒடுக்கி லைன்லயே அடுக்குவோம். அடுக்கிட்டு இதுல பின் அடிப்போம். இந்த ரெண்டும் இங்க மேல சமனா நிக்கணும். சமனா நிக்கிற மாதிரி வச்சு இந்த கிளிப் இருக்குல்ல, இந்த கிளிப் வந்து நீங்க ஆன்லைன் ஷாப் எல்லாம் வாங்கலாம். அதை வண்டி பின் பண்ணுங்க. இதுல இருந்து ஒரு 2 இன்ச் 2 சான் இந்த சைஸ்ல இருந்து இங்க இருந்து இந்த சைஸுக்கு நாங்க அடுக்குவோம். என்ன சொன்னா இதுல அடுக்கினீங்களா தான் இதுவெல்லாம் சொருகிறது போயிடும். இது இங்க தான் ஃபிளஃபியா நிக்க போகுது. அப்ப இதை வந்து நாங்க நீட்டா அடுக்குவோம். இது வரைக்கும் உள்ளுக்கு கைவிட்டு அடுக்குங்க. ஏன்னா உள்ளுக்கு சில துணிகள் நிக்கும். இங்க நீட்டா அடுக்கலன்னு சொன்னா உள்ளுக்கு நிக்கும். மெயினா ஃபிளஃபி ப்ளீட்டுக்கு கொஞ்சம் நீட்டா செய்யணும். அடுக்கிட்டு இதுல நாங்க பின் அடிப்போம். இதுல பின் அடிப்போம். நாங்க இங்கால அயன் பண்ண வேணும், இங்கால அயன் பண்ண கூடாது. இது நீட்டா எடுத்து விட்டுட்டு உள்ளுக்குள்ளால அயன் பண்ணுவோம். இது இந்த பக்கம் தான் அயன் பண்ணணும், இந்த பக்கங்களை தான் அயன் பண்ணணும். இங்க மேல அயன் பண்ணக்கூடாது ஃபிளஃபி ப்ளீட்டுக்கு. இது ஆல்ரெடி நான் ப்ளீட் பண்ணி அயன் பண்ணின சாரின்றபடியா இதுக்குள்ள வந்து நிக்குது. நம்மள நார்மல் சாரின்னு சொன்னா இது நார்மலா ஃபிளஃபியா நிக்கும். இது வந்து ஆல்ரெடி நான் இது செகண்ட் டைம் கட்டுறது. ஆல்ரெடி நான் இதை வந்து ஃபிளட் அயன் பண்ணினேன். அதனால கொஞ்சம் அமர்ந்து நிக்கிற மாதிரி இருக்கு. பட் ஆனா கட்டைகளை வடிவா இருக்கும். இதை எப்படி ஆப்போசிட்டா அடுத்து விட்டுட்டு இதுலதான் அயன் பண்ண போறோம். மெயினா கீழே அயன் பண்ணுவோம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இப்படி நல்லா அடுக்கி நிக்கும். இது உள்ளுக்களால் அயன் பண்ணினபடியா இது நல்லா நீட்டா இருக்கும். கீழே இப்படியே சோந்து நிக்கும். இது பியோ காஞ்சிபுரம் பண்ணபடியா அப்படியே சோந்து நிக்கும். நான் பின் பண்ணல. சில பேர் பின் பண்றவ இப்படி ஜாயிண்டா அப்படி பின் பண்ணினா நடக்கிறது எல்லாம் சரியான கஷ்டம். அந்த அது கஷ்டம். அது என்ன ஹாப்பி இல்ல. நான் அப்படி பின் பண்ணி நடந்திருக்கிறேன். அதெல்லாம் சரி வராது. அதெல்லாம் வேஸ்ட். சில பேர் அது வீடியோக்கா வேண்டி அப்படி போடி நம்ம பின் பண்ணி அதை ஃபிளஃபியா நிக்கிற மாதிரி. பட் ஆனா பின் பண்ணிட்டு நடக்கிறது கஷ்டம். நீங்க போய் ஸ்டேஜ்ல நின்று அங்கால மூவ் பண்ணாம இப்படியே நிக்கிறதுக்கு மேபி ஓகே, அது அப்படியே நிக்கும் தானே. பட் நீங்க ஒர்க் பண்றீங்க ஓடி திரியோன்னு சொன்னா நீங்க பின் பண்ண கூடாது. ஃபிளஃபி ப்ளீட்டுக்கு உள்ளுக்கால ஒரு அயன் கொடுத்தீங்கன்னா இப்படி நிக்கும். பிரச்சனை இல்லை. நல்லா ஒரு நீட்டா தான் நிக்குது. அமர்ந்து போய் நிக்காம இப்படிவா நிக்குது. ஓகே, நான் இந்த சாரியை கட்டி உங்களுக்கு ஒரு மேக்கப் போட்டு காட்டுறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. தென் தார சப்போர்ட்டுக்கு தேங்க்யூ சோ மச். அண்ட் நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணுறீங்க.
உங்களுக்கு இந்த மேக்கப் பிடிச்சிருக்குது அண்ட் நிறைய ஆர்டர்கள் தந்திருக்கீங்க. சரியான ஹாப்பியா இருக்கு. இப்ப ரீசெண்டா வந்து டக்கு பிக்கப் ஆயிட்டு. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. பை. See you next video. கட்டி நான் உங்களுக்கு மேக்கப் போட்டு காட்டுறேன். பை.